பொதுவா இந்த நெறைய பேருக்கு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரியான டிசீஸஸ் வந்துச்சு. இந்த மாதிரியான நோய்கள் வந்துச்சு. நோய்க்கே நான் அதிகமா செலவு பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்குது. அப்படின்லாம் நெறைய பேர் நம்ம சொல்லி கேட்டுருக்கோம்ல சார். இதற்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இருக்கா? என்ன மாதிரியான வாஸ்து அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா, என்ன மாதிரியான நோய்கள் வரும்ங்கிறதையும் முன்கூட்டியே கணிக்க முடியுமா? 100க்கு 100% நோய்களுக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் உண்டு. வாஸ்து புருஷன்னு சொல்லக்கூடியதே ஒரு ஹியூமன் பாடி தான். நீங்கள் அந்த படம் பார்த்துருப்பீங்க பல இடங்கள்ல. அவர் கை கூப்பி கையை காலை மடக்கி படுத்திருக்கிற மாதிரியான படம் தான் வாஸ்து புருஷரோட படம். அவர் ஆக்சுவலாக பூமியை நோக்கி உள்டாவாக படுத்திருப்பார். ரைட்டுங்களா? குழந்தை படுத்திருக்கிற மாதிரி குப்பரை படுத்திருப்பார். அப்போது அந்த குப்பரை படுத்திருக்கக்கூடிய அந்த வாஸ்து புருஷரை அந்த நம்மளோட இடம்னு நம்ம 4 கல் ஊண்டி பிரிச்சிடணும் இல்லையா, அதுக்குள்ளே இருக்கக்கூடியவர். இடத்துக்கு தனி வாஸ்து புருஷர் இருப்பார், தனி எனர்ஜி. வீடுன்னு சொல்லக்கூடிய மதர்வால் உள்ள வீட்டுக்கு தனி வாஸ்து புருஷர் இருப்பார். இது சூட்சமம். அப்போது அவரோட தன்மைகளில் அந்த அந்த பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் நம்ம ஏதாவது குற்றம் செஞ்சோம்னா குறிப்பிட்ட அளவு தாங்குவார். சில வருஷங்கள் 2.5 வருஷம் அவரால் அதை தாக்கு பிடிக்க முடியும். அதுக்கப்புறம் அதை திருப்பி கொடுத்துருவார். அந்த எஃபெக்டை அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்துருவார். இதில் ரொம்ப சீக்கிரமாக பிரச்சனை பண்ணக்கூடியது அப்படிங்கிறது அக்னிமா. சவுத் ஈஸ்ட் கார்னரில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது பெண்களுக்கு, பெண் மூளை இல்லையா, பெண்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக அந்த பிரச்சனையை கொடுத்துருது இன்னைக்கு காலகட்டத்தில் என்னோட ரிசர்ச்சில். அப்போ தென்கிழக்கு சவுத் ஈஸ்டில் வரக்கூடிய செப்டிக் டேங்க் அப்படிங்கிறது தான் ரொம்ப மோசமான விஷயம். இது பெண்களுக்கு மார்பகம் மற்றும் அடிவயிறு சம்பந்தப்பட்ட வகையில் புற்றுநோய்களை கொடுக்குது. இது ஒரு ரொம்ப மோசமான விஷயம். யாருமே சவுத் ஈஸ்ட் தென்கிழக்கு பக்கமாக செப்டிக் டேங்க் வைக்கவே வைக்காதீங்க. செப்டிக் டேங்க்னா ஈஸ்ட் சென்டர், கிழக்கு மத்தியிலையோ இல்லை வடக்கு பக்கமோ கொண்டு போயிருங்க. இது அக்னி, நெருப்பு. அந்த இடத்துல செவ்வாய் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம செப்டிக் டேங்கை வச்சோம் அப்படின்னா அது பெரிய இஷ்யூஸ் கொடுக்குது. புரியுதுங்களா? இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொடுத்துருது. இல்லை அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நோய்களை கொடுக்குது. எல்லா வகையான நோய்களுமே தென்கிழக்கு கொடுத்துரும். ஆனால் நெருப்பு தான் நோயை விரட்டக்கூடிய விஷயம். நம்ம உடம்புல எவ்வளவு சூடு இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்கோங்கிறது அர்த்தம். அப்போ அந்த நெருப்புக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா தான் எல்லா நோயுமே அந்த வீட்டில் தாக்கும். அப்போ அக்னியே அப்படிங்கிறது எவ்வளவு சுத்தமாகவும் எவ்வளவு கரெக்டாகவும் வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நோய்கள் கம்மியாக தாக்கும். இது முதல் விஷயம். 2வது, வடகிழக்கு குழந்தைங்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய பிரச்சனை, இந்த குழந்தைங்களோட மூளவர்ச்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இது எல்லாமே இல்லை ஆண்களுக்கு தலையில வரக்கூடிய ப்ராப்ளம், ஸ்ட்ரோக்ஸா இருந்தாலும் சரி, பிரெயின்ல வரக்கூடிய ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, இல்லை இதயம் சம்பந்தப்பட்ட விஷயமா, இது எல்லாமே நார்த் ஈஸ்ட் கார்னர் தான். அந்த நார்த் ஈஸ்ட் கார்னர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வாஸ்து புருஷோட தலை இருக்கிற இடம். அந்த இடத்துல நம்ம வெயிட் அதிகமாக போட்டாலோ படிக்கட்டுகள் போட்டாலோ அங்கே தவறுகள் செஞ்சாலோ அது குழந்தைங்களோட குரோத்தை பாதிக்கும். குழந்தைங்களுக்கு அதிகமான நோய்களை திருப்பியும் கொடுக்கும். அந்த வீட்டோட தலைமகனுக்கு தலையில ப்ராப்ளம், தூங்க முடியாத விஷயங்கள், ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கும். மெயினாக வடகிழக்கில் படிக்கட்டு போட்டால் அந்த வீட்டில் ஆண்களுக்கு, அதுவும் இளைய ஆண்களுக்கு 2 வீலரில் போகும்போது ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதுமா. அது படிக்கட்டு, நார்த் ஈஸ்ட் படிக்கட்டு அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அப்புறம் மனசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ப்ராப்ளம்னா அது வாயுவம் தான். மனநிலை பேதிக்கிறது, இல்லை ஸ்ட்ரெஸ்ஸுனால ஒரு மாதிரியான ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்துக்கு போகிறது, மெயினாக பெண்களுக்கு மனநிலை பாதிக்கிறது, இது எல்லாமே நார்த் வெஸ்ட் கார்னர். சவுத் வெஸ்ட் கார்னரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் தான் காலை உடைக்கிறது, கால் சம்மந்தப்பட்ட விஷயத்தில். ஏன்னா அது வாஸ்து புருஷோட கால் இருக்கக்கூடிய பகுதி இல்லையா, அங்கே இந்த ரத்த புற்றுநோய் சம்மந்தப்பட்ட விஷயமும் சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் அங்கே கொடுக்குது. காலில் பிரச்சனை கொடுக்கறது எல்லாமே, கால் உடையிறது, கால் நடக்க முடியாமல் போகிறது, காலில் நரம்பு வீங்கிறது, இந்த மாதிரியான கால் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சவுத் வெஸ்ட் கார்னர் தான். ஆனால் இதில் ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம் என்ன அப்படின்னா, நடுவு பகுதி பிரம்மம், அது வாஸ்து புருஷனோட வயிறு. அந்த இடங்களில் ப்ராப்ளம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக இது ரொம்ப சீக்கிரமாக அந்த வீட்டில் இருக்கவங்க லிவர், கிட்னியை பாதிக்குது. இப்போது அமெரிக்காலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே பேஸ்மெண்ட்டு ஃபஸ்ட்டு செகண்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ இது 3க்குமே போகக்கூடிய படிக்கட்டை நடுவு பகுதியில் வைப்பாங்க. புரியுதுங்களா? வீட்டோட நடுவு பகுதியில் பிரம்மத்தில் படிக்கட்டு அமைப்பாங்க. அந்த பழக்கம், அதனாலதான் அவங்க இதில் நிறைய லிவர் அண்ட் கிட்னி ப்ராப்ளம்ஸ் அவங்கள வருது. இன்னொன்று, அந்த நடுவு பகுதியில் டாய்லெட் அமைக்கிறது,
ஏன்னா வயிற்று பகுதியில் டாய்லெட் அமைக்கும் பொழுது அதுவும் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரிய லெவலில் இது சும்மா பேசிக்காக சொல்லியிருக்கேன். ஓகே. ஆனால் இங்கெங்கே இது இருந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் வரும். கண்டிப்பா.